பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஆமென். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஆமாங்க. நீங்க யாரையுமே குற்றவாளி என்று தீர்க்கிறதுக்கு முன்பாக நீங்க அந்த தப்பை செஞ்சிருக்கீங்களா, செய்றீங்களா? பாவியான நீங்க தான், பாவியான நம்ம தான், பாவியான நான் தான், பாவியான எனக்காக தான், பாவியான உங்களுக்காக தான், பாவியான நமக்காக தான் ஆண்டவர் பலியானார். நீங்க பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு நீங்க அனுபவத்துல இருந்து சொல்றீங்க. அதை கட்டளையா சொல்லாம, நானும் இந்த மாதிரி விளையாட செட்டில் பாவத்துல தான் இருந்தேன்பா, என்ன ஆண்டவர் ரசித்தாரு. நீ டெய்லியும் ப்ரே பண்ணு, ஆண்டவர் உன்னையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவாரு. உன்னையும் ஒரு ஹோலி லைஃப்குள்ள கொண்டு வருவாரு. உன்னையும் உலக ஜனங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக நிறுத்துவாரு அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு போதனைகளை தான் முன்னமே ஆண்டவர் சொல்லிட்டு வச்சுட்டு போயிருக்காரு. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். ஆமாங்க. நீங்க மற்றவங்களை எப்படி தீர்க்கிறீங்களோ அதே மாதிரிதான் உங்களையும் ஆண்டவர் தீர்ப்பார். நம்ம உலக மக்களுக்கு முன்பாக நல்லவன் போல வேதமிடலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை கண்காணிக்கிற கண் உறங்காத ஒரு தேவன் நமக்காக உண்டு. அது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஆமாங்க. நீங்க எப்படி மற்றவங்களை அளக்குறீங்களோ அதே அளவின்படிதான் உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்க மற்றவங்களை எப்படி அக்யூஸ் பண்ணி, நீங்க மற்றவங்களை எப்படி குற்றவாளின்னு சாட்டுறீங்களோ, நீங்க மற்றவங்களை எப்படி ஜட்ஜ் பண்றீங்களோ அதே மாதிரிதான் உங்களுக்கும் ஜட்ஜ் பண்ணப்படும். இந்த உலகத்துல அதுக்கு ஒரு பெயர் வச்சிருக்காங்க, கர்மா. இந்த உலகத்துல அதுக்கு ஒரு பெயர் இருக்கு, கர்மா. கர்மாஸ் பூமராங் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது இந்த வசனத்தோடு ஒப்பிடும்போது உண்மை. இந்த வசனம் தான் அது கூட ஒப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. அந்த கர்மாஸ் பூமராங் அதுதான் பைபிளோட பார்த்து வந்திருக்கு. ஒவ்வொன்றும் ஆண்டவர் பிளான் பண்ணாம ஒவ்வொன்றும் ஒரு அணு கூட இன்ச் கூட நவராதுங்க. இந்த சயின்ஸோட ஞானமா இருக்கட்டும், இந்த ஏஐயோட ஞானமா இருக்கட்டும், அது எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றதுலதான் இருக்கு. ஸோ அந்த ஞானத்தை நம்ம அடையணும்னா ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு பயப்படணும். பயப்பட்டு அவர் சொல்ற கட்டளைகளை கை கொள்ளும் போது, இந்த சத்தியத்துக்குள்ளாக நம்ம வாழும்போது, இந்த சத்தியத்தின்படி நமக்கு வாழும்போது, நமக்கு ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் நம்ம சுத்திலும் பாதுகாப்பாங்க. உங்களுக்கு அநேக ஜனங்களை உங்களுக்கு பாதுகாப்பா வைப்பாங்க. ஆண்டவர் மகிமைப்படுவார். உங்களை படைச்ச தேவன், உங்க அம்மா அப்பாவை படைச்ச தேவன், உங்க முன்னோர்களை படைச்ச தேவன், முதல் ஆதாம் ஏவாள் தோன்றின அவர்களை படைத்த தேவன் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க அவரை பிரியப்படுத்தும் போது, இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நீங்க அவரை பிரியப்படுத்தும் போது, அவரை எல்லாருமே அசட்டை பண்ணாங்க. ஆனாலும் அவர் மரணத்தை வென்று ஜீவனை கொடுக்கிற அன்பை காமிச்சாரு. இந்த உலகத்துல ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு அன்பு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரை மட்டும் பின்பற்றி அவர் சொல்ற போதனையில நடந்தாலே நீங்கள் இன்னும் ஒளியா இருப்பீங்க. வாழ்ந்து முடிச்ச பிறகு நம்ம நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, நம்ம படைச்சவரை பார்க்கணும். வாழ்ந்து முடிச்ச பிறகு அவருடைய கரத்துல அவரை முகமுகமா தரிசிக்கிற அந்த ஆசை இருக்கிறவங்களுக்கு இந்த வசனம். ஸோ தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசப்பா, இந்த இரவு பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, இந்த நேரத்திலும்
இசப்பா நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றி. நாங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடி, இசப்பா நாங்கள் செய்த பிழைகளை நாங்கள் உணர்ந்து அதை நாங்கள் சரி செய்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு நீர் உதவி பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இசப்பா கறைப்பட்ட, பாவப்பட்ட மனிதர்கள் தான்பா நாங்கெல்லாம். இசப்பா எங்களை மீட்க நீங்க வந்தீங்க. இசப்பா உம்மை போல ஒவ்வொரு நாளும் எங்களை மாற்றுங்க. உம்முடைய குணாதிசயத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உட்கொண்டு உம்முடைய சத்தியத்தின்படி வாழ ஆவியானவர் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இசப்பா நீங்க எங்களை பொறுப்பெடுங்க. நீங்க வழி நடத்துங்க. காக்கும் கரத்துக்குள்ளாக எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். வருகை வரையிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க வருகையிலே நாங்களும் அநேகரும் ஆயத்தமாக கிருபை செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.